ஹாய், ஹலோ அண்டு வெல்கம் பேக் டு கேஎல் அகாடமி. நம்ம எக்கனாமிக்ஸ் கொஷின்னு டாபிக் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஐ திங்க் இது 3வது வீடியோன்னு நினைக்கிறேன். நம்ம 5 திட்டங்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ 5 திட்டத்தை பற்றி போட்டிருக்கோம். இது 4வது வீடியோ சரிங்களா? இப்போ டேரெக்டாக கொஷினுக்கு போயிடுவோம். நேரு மகளன்லோபிஸ் வளர்ச்சி மாதிரி எந்த 5 திட்ட காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது? நேரு மகளன்லோபிஸ் மாடல் ஆஃப் த டெவலப்மெண்ட் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு டூரிங் திஸ் 5-year பிளான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த 5-year பிளானில் இன்ட்ரடக்ஷன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 2ஆம் 5 திட்டம், செகண்ட் 5-year பிளான். அதாவது இவர் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, மகளன்லோபிஸ் மாடல் சரிங்களா? ஏன்னா இவர் ரிப்பீட்டடாக இவருடைய பேர் இந்த கொஷினில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இவர் ஒன்று வந்து செகண்ட் 5-year பிளான், 2வது 5 திட்டம் வந்து யாருடைய மாடலுக்கு கீழே கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை அப்படின்னா இவருடைய பேரை கொடுத்து எந்த 5 திட்டம்னு சொல்லி கேட்பாங்க. இந்த 2 மாதிரியும் மாற்றி மாற்றி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஃபஸ்ட்டு வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸ், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம், லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு மாடல் அப்ரோச் பண்ணி அதை கிட்டத்தட்ட சக்ஸஸாக கொண்டு வந்தது யார் அப்படின்னா மகளன்லோபிஸ் தான். அவருடைய பேசிக் பிளான் தான். அதனால் இன்றைக்கி வரைக்குமே அதில் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இன்னும் வேறு ஏதாவது இந்த செகண்ட் 5-year பிளானை பற்றி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா டார்கெட் வந்து எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா 4.5% டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணாங்க. இந்த செகண்ட் 5-year பிளானுக்கு எவ்வளோ டார்கெட் அச்சீவ் பண்ணாங்க அப்படின்னா 4% அச்சீவ் பண்ணாங்க. இது முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா? அடுத்து இந்த பிளானிங் த ஸ்லோகன் ஆஃப் கரிபி ஹட்டாவோ ரெஃபர்ஸ் டு. திட்டமிடுதலில் கரிபி ஹட்டாவோ என்ற முழக்க வாசகம் குறிப்பிடுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு நல்லாவே தெரியும், கரிபி ஹட்டாவோ அப்படிங்கிறது வறுமையை அகற்றுதல், ரிமூவல் ஆஃப் பாவர்ட்டி. இது ஏன் அப்படிங்கிறதே நான் உங்கள்கிட்ட முன்னாடி கிளாஸ்லேயே நான் சொல்லியிருந்தேன். அதாவது இந்திரா காந்தி அம்மையார் வந்து அந்த காங்கிரஸ் 2 பிரிஞ்சிருக்கும் போது அப்போ எதிர்கட்சிகளை அச்சுறுத்துறதுக்காக இவங்க யூஸ் பண்ண வார்த்தை தான் என்ன அப்படின்னா கரிபி ஹட்டாவோ அப்படிங்கிற வார்த்தை. வறுமையை இந்தியாவிலேருந்து ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் இந்த இது. அதே மாதிரி உங்களுக்கு ரெம்பர் பண்ணணும் அப்படின்னா இது எந்த 5-year பிளானில் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். அடுத்து when did the planning commission set up by the central government? மத்திய அரசால் எப்போது தேசிய திட்டக்குழு தொடங்கப்பட்டது? நேஷனல் பிளானிங் கமிஷன் எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான இது நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம். மார்ச் 1950. இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மாதம் நமக்கு ரொம்ப முக்கியம். வருஷம் கூட தட்டு மாதிரி நமக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். மார்ச் அப்படிங்கிறது மறந்து போயிடும். எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா, அதாவது ஒரு ஃபினான்ஷியல் இயர் அப்படிங்கிறது ஏப்ரல்லேருந்து ஸ்டார்ட் ஆகி மார்ச்சில் முடியும் சரிங்களா? இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா, மார்ச்சில் முடியறதுனால ஏப்ரல்லேருந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா? ஃபஸ்ட்டு இதை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது பிளானிங் கமிஷனுடைய ஃபஸ்ட்டு சேர்மன் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. இப்போ இருக்க கரண்ட் சேர்மன், இப்போ நித்தி ஆயோக்னு பேர் மாற்றிருக்காங்க. நித்தி ஆயோக்குடைய கரண்ட் சேர்மன் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர். ஹூ இஸ் த சேர்மன் ஆஃப் நித்தி ஆயோக்? நித்தி ஆயோக்கின் தலைவர் யார்? நம்ம முன்னாடி தான் டிஸ்கஸ் பண்ணோம். அதுவே எங்கள் கொஸ்டின் அவங்க கேட்டிருக்காங்க, நரேந்திர மோடி. திரும்பவும் இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு, திரும்பவும் பார்த்து வச்சுக்கோங்க. த 10th 5-year பிளான் வாஸ் 10வது 5 திட்ட காலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். அதை நான் திரும்பவும் சொல்கிறேன். 1966லேருந்து 1969 வரைக்கும் ஒரு ஆனுவல் பிளானு இண்டோ சைனா வார்னால. அடுத்து எமர்ஜென்சினால் 1979லேருந்து 1980 வரைக்கும் ஒரு 2வது ஒரு கேப்பு. 3வது கேப் எப்போ அப்படின்னா 1990லேருந்து 1992 வரைக்கும் கேப்பு. இந்த 3 கேப் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு 10வது 5 திட்டம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். இப்போ நார்மலாக நம்மளோட 5 திட்டம் 1950 ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ நார்மலாக எப்போ முடிஞ்சிருக்கணும்? இப்போ 10வது 5 திட்டம் எப்போ வந்திருக்குன்னா கரெக்டாக 2000 வந்திருக்கணும். அதாவது 1995லேருந்து 2000 வந்திருக்கணும். ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 4 வருஷம் கேப்பு, இங்கே ஒரு 1 வருஷம் கேப்பு, இங்கே ஒரு 2 வருஷம் கேப்பு, மொத்தம் 5, ஒரு 6, 7 வருஷம் கேப்பு. 7 வருஷம் கேப் அப்படின்னா 2007 ஸ்டார்ட். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். இந்த 3 வருஷம் மட்டும் நமக்கு ஞாபகமாக இருந்தது அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்ததை பார்ப்போம். அடுத்த இது என்ன அப்படின்னா த எய்ம் ஆஃப் ராஜீவ் ஆவாஸ் யோஜனா இஸ் டு மேக் த கண்ட்ரி. ராஜீவ் ஆவாஸ் யோஜனா
பிரதான குறிக்கோளாக நமது நாட்டினை இதன்படி கொண்டு வருவதாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஒன்று என்ன அப்படின்னா, அவாஸ் அப்படின்னா வீடு அப்படின்னு சொல்லி அர்த்தம், ஹவுஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இவங்க எப்பவும் வழக்கம் போல நமக்கு ஸ்கீமுக்கு வந்து ஹிந்தியில் இருக்க பேர் தான் வச்சிருப்பாங்க. சில வார்த்தைகள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், இது எதுக்காக அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கலாம், அதுக்காக. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது வீட்டுக்கு வீடு கட்டுறதுக்கான ஸ்கீம் அப்படிங்கும்போது, கால்வாய்கள் இல்லாமை, சேரிகள் இல்லாமை, கொசுகளிடமிருந்து விடுதலை, மேற்கூறிய எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சேரிகள் இல்லாமை தான், அதாவது சேரிகள் இல்லாமல் உருவாக்குறது தான் இந்த ஹவுசிங் ப்ராஜெக்டோடைய பிளான், அவ்வளோதான். இது ஹவுஸ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுன்னா நம்ம ஈஸியாக இதுக்கான ஆன்சரை நம்ம எழுதிடலாம். அடுத்து, till which 5-year plan employment strategy had been linked with growth? எந்த 5 ஆண்டு திட்டம் வரை வேலைவாய்ப்பு செயல் திட்டம் வளர்ச்சியுடன் தொடர்பு கொண்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, 5வது 5 ஆண்டு திட்டம். நான் உங்கள்கிட்ட என்ன கேட்பேன் அப்படின்னா, 5வது 5 ஆண்டு திட்டத்துக்கான வருஷம் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சது அப்படின்னா கீழே கமெண்ட்ல போடுங்க. நான் உங்களுக்கு இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன், அதை மாதிரி கண்டுபிடிச்சு கூட நீங்கள் போடலாம். Who was given the alternative approach to Indian planning at the time of the formulation of the second 5-year plan? 2வது 5 ஆண்டு திட்டம் உருவான போது இந்திய திட்டத்திற்கு யாரால் மாற்று முறை கொடுக்கப்பட்டது? அதாவது இந்த பிளானிங்கை ஃபுல்லாக கொடுத்தது யாரு அப்படின்னா மகளன் லோபிஸ். இவர் தான் பிளானிங்கை ஃபுல்லாக கொடுத்தாரு அந்த டைமில். ஆனால் இதுக்கு ஒரு மாற்று பிளான் யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கொஸ்டினில். என்ன கேட்டிருக்காங்க, மாற்று முறை கொடுக்கப்பட்டது யாரான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது யாரால் அப்படின்னா சிஎன் வக்கீல் மற்றும் பிஆர் பிரமானந்தா அப்படிங்கிறனால. அதாவது சிஎன் வக்கீல் பிஆர் பிரமானந்தா அப்படிங்கிறதுனால இதை கொடுத்துருக்காங்க. கொஸ்டினை கரெக்டாக படித்து பார்த்துட்டு போடுங்க. ஏன்னா நம்ம செகண்ட் 5-year பிளான்னு சொல்லி பார்த்த உடனே யார் செகண்ட் 5-year பிளானு மகளன் லோபிஸா தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவருடைய பேரை போட்டு வந்துட வேணா. இங்கே கேட்டிருக்கிறது மாற்று பிளான் யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, ஆனுவல் பிளான் ஆர் இம்ப்ளிமெண்டட் டூரிங் த பீரியட். நமக்கு நல்லாவே தெரியும் 1966லேருந்து 69. இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது கண்டிப்பாக அந்த ஒரு 3 விஷயத்தையாவது நீங்கள் கண்டிப்பாக மறக்க மாட்டீங்க. அந்த 1966, 1979, 1990 இது 3யுமே மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து, இன் விச் 5-year பிளான் HYV சீட்ஸ் ஹை yielding வெரைட்டி சீட்ஸ், HYV அப்படின்னா ஹை yielding வெரைட்டி சீட்ஸ் அண்ட் நியூ அக்ரிகல்ச்சர் ஸ்ட்ராட்டஜி வாஸ் அடாப்டட் இன் இந்தியன் அக்ரிகல்ச்சர். இந்திய வேளாண்மை உற்பத்தியில் புதிய முறைகளும் அதிக விளைச்சல் தரும் விதைகளும் ஹை yielding வெரைட்டிஸ் எந்த திட்ட காலத்தில் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது நியூ அக்ரிகல்ச்சர் ஸ்ட்ராட்டஜி, புதிய வேளாண்மை உற்பத்தியில் புதிய முறைகள் அப்படின்னா அது ஒன்றும் இல்லை, நம்மளுடைய இதை தான் சொல்கிறாங்க. இது அப்படின்னா கிரீன் ரெவல்யூஷனை தான் சொல்கிறாங்க, பசுமை புரட்சியை தான் சொல்கிறாங்க. பசுமை புரட்சி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ இது எந்த வருஷத்தில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 2ஆம் 5 ஆண்டு திட்டம், 3ஆம் 5 ஆண்டு திட்டம், ஆண்டு திட்டம், 5 ஆண்டு திட்டம் கொடுத்துருக்க ஆப்ஷன் படி ஆண்டு திட்டம் தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா அப்ராக்சிமேட்டாக வந்து இப்போ இந்த பசுமை புரட்சி அப்படிங்கிறது நீங்கள் எந்த ஒரு இடத்துல போயிட்டு தேடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல இருந்தால் இந்த 5 ஆண்டு திட்டம் கிரீன் ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆச்சு, பசுமை புரட்சி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்கவே முடியாது. ஏன்னா அது இப்போ காந்தியடிகள் வந்து இப்போ குட் இண்டியா மூவ்மெண்ட் ஆரம்பிக்கிறாரு, இல்லை ஒரு நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் ஆரம்பிக்கிறாருன்னா அதுக்கு ஒரு பர்டிகுலரான டேட் இருக்கும், ஒரு மாதம் இருக்கும், இதெல்லாம் தான் ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் கிரீன் ரெவல்யூஷனுக்கோ அல்லது வந்து இந்த ஹை yielding வெரைட்டிஸ் ப்ரோக்ராம் லான்ச்சுக்கோ அந்த மாதிரி எதுவும் சொல்ல முடியாது. அதனால தான் நான் சொல்கிறேன். Who among the following has made the first systematic attempt to planning in India? கீழ் கொடுக்கப்படவற்றுள் யார் இந்தியாவில் முறையான திட்டமிடல் முயற்சியை முதலில் மேற்கொண்டவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு விஷயம் உண்டு. இந்த ஆப்ஷனை படித்து பார்க்கும்போது நமக்கு என்ன ஆன்சர் வந்துடும் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அப்படின்னு சொல்லி எழுதிடுவோம். ஜவஹர்லால் நேரு ஆன்சர் கிடையாது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா முதலில் மேற்கொண்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு அப்ரோச்சை யார் அப்ரோச் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்னா எம் விஸ்வேஸ்வரையா அப்படிங்கிறவர் தான் ஃபஸ்ட்டு இந்த பிளானை வந்து அப்ரோச் பண்ணார். எப்போ அப்படின்னா நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே இவர் இதை சொல்லிட்டார். அடுத்து, டூரிங் விச் 5-year பிளான் வாஸ் த பிரைம் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் இந்தியாஸ் டெவலப்மெண்ட் ஷிஃப்டட் டு பப்ளிக் செக்டார்? எந்த 5 ஆண்டு திட்ட காலத்தில் இந்தியாவின் முதன்மை வளர்ச்சி பொறுப்பு பொதுத்துறை நிறுவனங்களுக்கு மாற்றி வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுக்கான ஆன்சர் எது அப்படின்னா 2ஆம் 5 ஆண்டு திட்டம். ஃபஸ்ட்டு 5-year பிளான், முதலாவது 5 ஆண்டு திட்டத்தில் எதை பற்றி பேசியிருப்பாங்கன்னா முழுக்க வேளாண்மையை பற்றி தான் பேசியிருப்பாங்க. சரிங்களா? இதை வேளாண்மை தாண்டி பெருசாக வேற ஒன்றும் பெருசாக பேசியிருக்க மாட்டாங்க.
ஆனால் 2வது ஐந்தாண்டு திட்டம் வரும்போது தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கவர்மெண்ட்டே வந்து நிறைய பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் திறக்கணும், நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும், நம்ம நிறையா விஷயத்த நிறையா பொருட்களை நம்ம தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி இறங்கியிருப்பாங்க. அதை தான் வந்து இவங்க இப்படி கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. அடுத்து, ஹூ வாஸ் த ரியல் ஆர்கிடெக்ட் ஆஃப் த செகண்ட் 5 இயர் பிளான்? நமக்கு நல்லாவே தெரியும், மகளன் லோபிஸ். ஆக்சுவலாக இதில் இந்த கொஷின்லேருந்து ஒரு 2-3 கொஷின் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா, அதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் திரும்ப திரும்ப மகளன் லோபிஸ்னே வந்துகிட்டு இருந்ததுனால நான் ரிமூவ் பண்ணிட்டேன். 12வது ஐந்தாண்டு திட்ட காலம். நமக்கு முன்னாடியே இருக்க ஞாபகத்துக்கு படி 10வது ஐந்தாண்டு திட்டம் நமக்கு என்னன்னு சொல்லி தெரியும். 10வது ஐந்தாண்டு திட்டம் 2002 சரிங்களா? அப்போது 12வது ஐந்தாண்டு திட்டம் 2012. ஏன்னா நடுவில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. என்ன ஆனுவல் பிளானோ அல்லது ஒரு ஹாலிடே பீரியடோ எந்த ஒரு கேப்புமே கிடையாது. அதனால் 2012ன்னு சொல்லி ஈஸியாக போட்டுருலாம். த நேரு மகளன் லோபிஸ் மாடல் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் 2வது ஐந்தாண்டு திட்டம். இந்தியா ரெக்கார்டட் த ஹையஸ்ட் growth ரேட் ஆஃப் நேஷனல் இன்கம் டூரிங். கீழ்காணும் திட்ட காலங்களில் எந்த திட்ட காலத்தில் தேசிய வருவாய் வளர்ச்சி வீதம் மிக அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 5வது ஐந்தாண்டு திட்டம். நான் இந்த இடத்துல உங்களுக்கு அந்த growth ரேட் பெர்சன்டேஜ் எல்லாம் சொல்கிறேன், அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா? நம்ம அச்சீவ் பண்ணதுக்கான பெர்சன்டேஜ் எல்லாம் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா 3.7%, 2வது வந்து 4%, மூணாவது வந்து 2.8%, 4வது வந்து 3.9%. 3வது ஏன் கம்மியாக இருக்குது அப்படின்னா இங்கே வாரம் நடக்குது, அதனால் கம்மியாக இருந்தது. 5வது வந்து பார்த்தோம் அப்படின்னா 3.4%, 6வது வந்து பார்த்தோம் அப்படின்னா 5.0, 7வதுன்னு வரும்போது 5.0 அதே, 8வதுன்னு சொல்லி வரும்போது 5.4, 9வது பிளானுக்கான growth என்ன அப்படின்னா 5.5. எல்லாமே ரொம்ப முக்கியம், இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேப்பர் ஒரு நோட்டில் கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்க எக்கனாமிக்ஸ் புக்லேயே கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க? 1 கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சது அப்படின்னா தான் உங்களால் போட முடியும். அதனால் நான் கரெக்டாக செக் பண்ணி பார்த்தேன். ஹூ அப்பாயிண்டட் as த ஃபர்ஸ்ட் வைஸ் சேர்மன் ஆஃப் நித்தி ஆயோக்? நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், அரவிந்த் பனகரியா தான் ஃபஸ்ட்டு நித்தி ஆயோகோடைய வைஸ் சேர்மன். த செகண்ட் 5 இயர் பிளான் வாஸ் ஃபார்முலேட்டட் பேஸ்ட் ஆன் மகளன் லோபிஸ். Which plan had set the correct goal in the form of towards faster and more inclusive growth? எந்த திட்டத்தில், அதாவது விரைவான வளர்ச்சியை நோக்கி மற்றும் அதிக உள்ளடக்கிய வளர்ச்சி, எந்த பிளானுடைய கோல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 11வது திட்டம். 11வது திட்டம் வருஷம் என்ன அப்படின்னா 2007. அதாவது டோட்டல் அவுட்லே ஃபார் த 11th 5 இயர் பிளான். இது வந்து ரொம்ப ஸ்டாட்டிக்கான கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா 36,44,718 கோடி. 11வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் மொத்த செலவீடு எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. த அவுட்லைன்ஸ் ஆஃப் த செகண்ட் 5 இயர் பிளான் வாஸ் மேட் பை மகளன் லோபிஸ். அதாவது 11ஆம் ஐந்தாண்டு திட்ட அணுகுமுறையான வேகமான மற்றும் அதிக உள்ளடக்கிய வளர்ச்சியை நோக்கி என்பதை அங்கீகரித்தது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த நோட் பண்ணோம். இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இது அங்கீகரித்தது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது அங்கீகரித்தது யாரு அப்படின்னா தேசிய வளர்ச்சி குழு, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் தான் அது அங்கீகரித்தது. நீங்கள் ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே திட்டக்குழு அப்படின்னு சொல்லி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது திட்டக்குழு கிடையாது, மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சரும் சொல்ல முடியாது. ஏன்னா அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி அக்ரிகல்ச்சர் இருக்க டிசிஷனை மட்டும்தான் எடுக்க முடியும். ஃபினான்ஸ் கமிஷன் எதுக்கு அப்படின்னா எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளோ பணம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷனை கொடுக்கறது மட்டும்தான் ஃபினான்ஸ் கமிஷனோட வேலை, நிதிக்குழுவோட வேலை. மற்றபடி பார்க்கும்போது திட்டக்குழுவோட வேலை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரப்போசல் கொடுக்கறது தான் பிளானிங் கமிஷன், திட்டக்குழுவோட வேலை. அதை அப்ரூவ் பண்ணுறது யார் பண்ணுவாங்க அப்படின்னா தேசிய வளர்ச்சி குழு தான் அப்ரூவ் பண்ணுவாங்க. சரிங்களா? 49. 50. செகண்ட் கிரீன் ரெவல்யூஷன் ஸ்ட்ராட்டஜி வாஸ் அடாப்டட் டூரிங் த விச் 5 இயர் பிளான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 11வது ஐந்தாண்டு திட்டம். கரிபி ஹட்டாவோ
ரிமூவல் ஆஃப் டூரிங் த 5 இயர் பிளான் பீரியட் ஆனுவல் பிளான் வாஸ் ஃபாலோட் இன் விச் பீரியட்? 66, 69. இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். வறுமையை அளவிட பயன்படுத்துகிற திட்டக்குழு எந்த அளவை சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 2400 கிலோ கலோரிகள் அப்படிம்பாங்க. அதாவது இந்த 2400 கிலோ கலோரிக்கு கீழே யாரெல்லாம் வந்து ஒரு நாளில் டெய்லி உணவு எடுத்துக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு கிலோ கலோரியை கொண்டு வந்திருந்தாங்க பிளானிங் கமிஷன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எந்த மாதிரி கலோரி வச்சுக்கலாம், இல்லை வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ சாப்பாடு, இல்லை எவ்வளோ வருமானம், இந்த மாதிரி நிறைய அதாவது WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. மற்ற எல்லா ஆர்கனைசேஷனும் தனித்தனியாக ஒன்று ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம பிளானிங் கமிஷன் என்ன சொன்னாங்க அப்படின்னா 2400 கலோரிக்கு கீழே ஒரு நாள் ஒருத்தர் சாப்பிட்றதுக்கு கம்மியாக இருந்ததுன்னா அவங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணாங்க. பிளானிங் கமிஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1953. திட்டக்குழு 1950ஆம் ஆண்டு எதன் மூலமாக அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு அரசியலமைப்பு திருத்தம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அரசியலமைப்பு திருத்தம் எப்போ நடக்கும் அப்படின்னா அரசியலமைப்பில் அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அரசியலமைப்பு திருத்தமே நடக்கும். பிளானிங் கமிஷனை பற்றி அரசியலமைப்பில் இல்லவே இல்லை அப்படின்னா இது கிடையவே கிடையாது. அடுத்து உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுப்படி அப்படின்னு சொல்லி வந்தது அப்படின்னா அதாவது ஒரு இந்த நிர்வாகம் அப்படிங்கிறது நிர்வகிக்கிறது யார் நிர்வகிப்பாங்க அப்படின்னா மினிஸ்டர் தான் நிர்வகிக்கணும். அப்படி மினிஸ்டர் தான் நிர்வகிக்கிறாங்க அப்படிங்கும்போது இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவும் கிடையாது. ஏன்னா சரிங்களா. அடுத்து வந்து நிர்வாக ஆணையின் மூலமாக அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர். சரிங்களா. இந்த இடத்துல பாருங்க அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் நிர்வாக ஆணையம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ஒரு நிர்வாகம் ரிலேட்டடான சார்ந்ததான விஷயத்தை எல்லாத்தையும் யார் வந்து முடிவெடுப்பாங்க அப்படின்னா மந்திரிகள். அதாவது முதல் மந்திரி அப்படின்னு சொல்லலாம், பிரைம் மினிஸ்டர்னு சொல்லலாம், இல்லை மினிஸ்டர்னு சொல்லலாம், இல்லை பிரைம் மினிஸ்டர் ப்ளஸ் மினிஸ்டர்னு சொல்லலாம். இவங்க தான் சேர்ந்து இந்த முடிவு எடுக்கணும். அந்த முடிவை எடுத்தது பிளானிங் கமிஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தது யார் அப்படின்னா நிர்வாக ஆணையின் மூலமாக தான். டிசிஷன் பை பார்லிமெண்ட் இது கிடையாது. சரிங்களா. அடுத்து முதலாவது 5 திட்டத்தின் முதன்மையாக அளிக்கப்பட்டது யாது? இது நமக்கு நல்லாவே தெரியும், வேளாண்மை. அடுத்து கீழ்கணவற்றுள் திட்டத்தை உருவாக்குதல் மற்றும் செயல்படுத்துவதில் திட்டக்குழுவுடன் தொடர்புடையது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஆன்சர் பாருங்க. திட்டக்குழு, பிளானிங் கமிஷனு, தேசிய வளர்ச்சிக்குழு, நிதிக்குழு, இந்திய பாராளுமன்றம். இது கூட எது தொடர்புடையது அப்படின்னா தேசிய வளர்ச்சிக்குழு, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில். நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா. ஏன் நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலில் முன்னாடி தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். பிளானிங் கமிஷனுடைய இது என்ன அப்படின்னா பிளான் பண்ணுறது மட்டும்தான். அது ஓகேவா இல்லையா அப்படின்னு சொல்கிறது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யார் அப்படின்னா நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் தான். அடுத்து நித்தி ஆயோக்கின் பணிகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. இதில் எவை தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது? நான் உங்கள்கிட்ட முன்னாடி சொல்லியிருக்கேன். தவறுனா ஒரு ரவுண்டு பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா. எனக்கு ராங்லி லிஸ்டட். கூட்டுறவு கூட்டாட்சியை வளர்த்தல். சரி. 5 ஆண்டு திட்டங்களுக்கு இறுதி ஒப்புதல் அளித்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இவங்க வந்த உடனே 5 ஆண்டு திட்டமே இல்லாமல் போயிடுச்சு. சரிங்களா. அப்படிங்கும்போது இது தப்பு. சரிங்களா. ஏன்னா நித்தி ஆயோக் வந்தப்போ 5 ஆண்டு திட்டமே இல்லாமல் போயிடுச்சு. ஊரக வளர்ச்சிக்கான திட்டங்களை அமல்படுத்துதல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மேபி இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. சரிங்களா. மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு வரி வசூல் தொடர்பாக அறிவுரை வழங்குதல். இது யார் வழங்குவாங்க? இது வழங்குறது வந்து நிதிக்குழு தான் வழங்கணும். அதாவது ஃபினான்ஸ் கமிஷன் தான் இதை வழங்கணும். சரியா. நித்தி ஆயோக் வழங்க முடியாது. இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு 2 நாள் கண்டிப்பாக தப்பு அப்படின்னு சொல்லி கிடந்திருக்கு. இந்த ஆப்ஷனில் பாருங்களேன் 2 நாள் கண்டிப்பாக தப்பு. சரிங்களா. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு தனியாக இருக்குது. சரிங்களா. இது நமக்கு இந்த 3வது சரியா தப்பான்னு நமக்கு தெரியல அப்படின்னா கூட நமக்கு கிடச்சிருக்க ஆப்ஷனை வச்சு நம்ம கண்டிப்பாக ஆன்சர் போட்டுருவோம். அடுத்து பாருங்க எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நான் உங்கள்கிட்ட முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். குறைந்தபட்ச ஆதரவு விலை விதைப்பு காலத்திற்கு முன்பே அறிவிக்கப்படும். ஆமாம், விதைப்பு காலத்துக்கு முன்பே அறிவிக்கப்படும். ஏன்னா விவசாயத்துக்கு அப்புறம்லாம் அறிவிக்க மாட்டாங்க. குறைந்தபட்ச ஆதரவு விலையின் நோக்கம் விவசாயிகளுக்கு விலை உத்தரவாதம் அளிப்பது ஆகும். ஆமாம், விலை உத்தரவாதத்துக்காக தான் குறைந்தபட்ச ஆதரவு விலையை கொடுக்குறாங்க. உலகமயமாக்கலினால் ஏற்பட்டுள்ள தங்குத்தடையற்ற வர்த்தகத்தின் விளைவாக விவசாய பொருட்கள் இது மிஸ் ஆயிருக்கு. இங்கே படிச்சுவோம். இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட் டு ப்ரொடெக்ட் த ஃபார்மர்ஸ் ஃப்ரம் த அன்வாரண்டட் ஃப்ளக்சுவேஷன் இன் ப்ரைசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு.
அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குளோபலைசேஷன் ஆகிடுச்சு, நம்ம எக்கானமி ரொம்ப பெருசாக திறந்து விட்டுட்டோம், உலகமயமாயிடுச்சு. இப்போ வந்து ஃபார்மர் வந்து திடீர்னு ஒரு ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் வருது, திடீர்னு வந்து நிறைய நிறைய ஃபார்மர்ஸ் வந்து நிறைய வந்து ரைஸை க்ரோ பண்ணிட்டாங்க. அப்படிங்கும்போது அந்த ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷனுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது, விவசாயிகள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவங்க கஷ்டப்படணும்னு சொல்லி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஏதாவது ஒரு விஷயம் நெகட்டிவ் சென்ஸில் இருந்தது அப்படின்னா அது தப்பு. சி ஆப்ஷன் கிடையாது, சியும் கிடையாது, சியும் கிடையாது. ஏ, பி அல்லது பி மட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஏவும் பியும் ரெண்டுமே ஆன்சர். சரிங்களா? நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா பி தான் நமக்கு ஆன்சர். இப்போ எம்எஸ்பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் நியூஸ் பேப்பர் ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா தெரியும். இப்போ வந்து நம்மளோட விதைப்பு காலம் வராதுக்கு முன்னாடி, கரீஃபோ ரபியோ காலம் வராதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, குறைந்தபட்ச ஆதரவு விலை நாங்கள் வந்து இவ்வளோ அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அறிவிச்சிருப்பாங்க. அறிவிச்சதுக்கு கரெக்டாக அந்த சீசனுக்கு முன்னாடி அறிவிப்பாங்க. விளைவிச்சதுக்கு அப்புறம் மினிமமாக இந்த ப்ரைஸுக்கு நாங்கள் எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு குவிண்டால் வந்து நாங்கள் இந்த ரேட்டுக்கு எடுத்துக்கிறோம், ஒரு குவிண்டால் வந்து நாங்கள் 2000 ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம், ரைஸுடைய அதாவது அரிசியுடைய ஒரு குவிண்டால் வந்து நாங்கள் 2000 ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம்னு சொல்லி அறிவிச்சிருவாங்க. இப்போ 2000 ரூபாய்க்கு எடுத்துக்கிறோம்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா, மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷனால ஒரு 1800 ரூபா ஒரு பெர் குவிண்டால் அப்படின்னு சொல்லி போனது அப்படின்னாலும், விவசாயிகள் 1800 ரூபாய்க்கு போய் விற்க மாட்டாங்க. ஏன்னா கவர்மெண்ட்டே 2000 ரூபாய்க்கு எடுத்துக்கும் போது இவங்க போயிட்டு 1800 ரூபாய்க்கு கண்டிப்பாக விற்க போகிறதில்ல. இந்த ஒரு பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் எம்எஸ்பியை கொண்டு வந்திருக்காங்க. எம்எஸ்பியில் இன்னொரு விஷயம் இருக்குது. எம்எஸ்பி அப்படிங்கிறது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸு, இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை அப்படிங்கிறது எந்த ஒரு சட்டமும் கிடையாது. இதை சட்டமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க பஞ்சாபில் கூட. ஆனால் இந்த இது வந்து சட்டம் கிடையாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. த ப்ளூ பிரிண்ட் ஃபார் இந்தியா பிளானிங் கேம் ஃப்ரம் அன் இன்ஜினியர் அட்மினிஸ்ட்ரேட்டர். இந்தியாவின் திட்டமிடுதலுக்கான வரைபடங்கள் முதலில் எந்த பொறியாளர் நிர்வாகியிடமிருந்து வந்தன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா விஸ்வேஸ்வரய்யா. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஞாபகங்கள் சரியாக இருந்தது அப்படின்னா, நம்மளுடைய மேட்டூர் டேமுடைய ஆர்கிடெக்ட் வந்து விஸ்வேஸ்வரய்யா, இன்ஜினியர் வந்து விஸ்வேஸ்வரய்யான்னு நினைக்கிறேன். யாருக்காவது கரெக்டானு சொல்லி தெரியல, யாராவது செக் பண்ணி பாருங்க. அடுத்து 2019ஆம் ஆண்டு நித்தி ஆயோக் வெளியிட்ட இந்தியாவின் நிலைக்கத்தக்க வளர்ச்சியான இலக்குகள் குறியீட்டில் தமிழ்நாடு பெற்றிருந்த இடம் என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு எத்தனாவது இடம் பெற்றிருந்தது அப்படின்னா 3வது. வழக்கம் போல கேரளா ஃபர்ஸ்ட். இல்லை, கேரளா ஃபர்ஸ்ட். லாஸ்டா யார் இருந்தாங்க அப்படின்னா பீகார் தான் லாஸ்ட். இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நித்தி ஆயோக். நித்தி ஆயோகோட பணிகள் என்ன? டீசென்ட்ரலைஸ்ட் பிளான், பரவலாக்கப்பட்ட திட்டம். ஆமாம், இந்த திட்டத்தை கொண்டு வரும்போதே அவங்க இதை தான் சொன்னாங்க கவர்மெண்ட். ஹார்மோனைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியலை, பார்ப்போம். கெப்பாசிட்டி பில்டிங், திறன் மேம்பாடு. ஆமாம், கண்டிப்பாக இதையுமே சொன்னாங்க. வெளிப்புற ஆலோசனை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வெளிப்புற ஆலோசனை அப்படிங்கிறது நித்தி ஆயோக்கில் கிடையவே கிடையாது. ஏன்னா நித்தி ஆயோக் கொண்டு வரும்போதே என்ன அப்படின்னா வெளிப்புற நித்தி ஆயோக் தான் ஆலோசனையாக கொடுக்க போகிறாங்க. அவங்க என்னத்தை வெளிப்புற ஆலோசனையை கேட்டுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 1, 2, 3. சரிங்களா? 62. இந்த கான்செப்ட் ஆஃப் எக்கனாமிக் பிளானிங் இன் இந்தியா 5-year பிளான் டெரைவ்ட் ஃப்ரம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதாவது இந்தியாவில் 5 ஆண்டு திட்டங்கள் வாயிலாக பொருளாதார திட்டமிடலை மேற்கொள்ளும் முறை எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னா முந்தைய சோவியத் ரஷ்யா, USSR, இப்போ இருக்க ரஷ்யா. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. திரும்ப அடுத்து இன்னொரு டாபிக்கோட திரும்பவும் இந்த ஒரு எக்கனாமிக்ஸ் டாப்பிக்கில் சந்திப்போம். அதுவரை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் டைம்.